அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பச்சை மிளகா அறுவடை பத்தி பார்த்துடலாங்க. 3 செடி வச்சேங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு செடியில நெறைய காய் பிடிச்சிருக்கு. அத எடுத்துடலாம். இன்னொரு செடி பார்த்தீங்கன்னா, நெறைய பூ பிடிச்சிருக்கு. இந்த செடி பார்த்தீங்கன்னா, இது வேற வெரைட்டி. இந்த 2மே வந்து நம்ம வீட்ல விதை கீழ விழுந்து, அதிலிருந்து எடுத்து வச்சது. வருமா, அறுவடை தருமான்னு பார்த்தோம். நல்லாவே பச்சை மிளகா வந்திருக்கு. இது வந்து நம்ம விதை போட்டது இந்த செடி. இது வந்து இப்ப ஸ்லோவா தான் வந்துட்டுருக்குங்க. இப்ப தான் இதில பூ பிடிச்சிருக்கு. அ இன்னைக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் செடியில அறுவடை எடுத்துடலாம். எவ்வளோ மிளகாய் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சட்னிக்கு கிடைச்சிருச்சுங்க பச்சை மிளகா. இப்போ இதுலயும் ஒரு 10, 15 மிளகாய்க்கு இருக்கு. ஒரே நாள் அறுவடை எடுத்துட்டா அது வேஸ்ட் ஆயிரும். நமக்கு தேவையானப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க. எப்படியுமே நம்ம தினமும் டெய்லி யூஸ் பண்ணுவோம் பச்சை மிளகா. அப்போ வேணுங்கிறப்போ நம்ம வந்து இத கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க. மிளகாய் இருக்கு. மிளகாயெல்லாம் ஒண்ணா அறுவடை பண்ணணும்னு தேவையில்ல. நமக்கு தேவைப்படுறப்போ எடுத்துக்கலாம். பாருங்க இந்த செடியில முடியும்போது இந்த செடியில ஸ்டார்ட் ஆயிருங்க. ஒரு செடியில முடியும்போது இன்னொரு செடியில ஸ்டார்ட் ஆயிருதா. பாருங்க இங்க இப்ப பிஞ்சு விட்டுட்டு இருக்கு. பாருங்க இங்கெல்லாம் விட்டுட்டு இருக்கு. அப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா, இது என்ன வெரைட்டின்னு தெரியல எனக்கு. இது மிளகா வந்த பின்னாடி தான் தெரியும். பார்த்துடலாம் அதுவும். பெருசாகட்டும்.